வணக்கம் நண்பர்களே. கார்த்திரைவரி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா நம்ம சந்திராவை அடித்து விரட்டுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. சந்திரா தான் என் கணவரை கொல்லதுக்காக டாக்டரை மாற்றிருக்கா அப்படின்னு உள்ள விஷயம் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வருது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா உண்டை விட்டுக்கே இருண்டகம் பண்ணிட்டு இருக்கு. பாவி, உன்னோட அக்கா தானே, நான் என் பிள்ளையும் மாதிரி தானே தூக்கி வச்சு வளர்த்தேன் உன்னை, ஆனால் நீ இப்படி என் வாழ்க்கைக்கே உல வைக்கிறிய அப்படின்னு அந்த இடத்துல அடித்து விரட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி கிட்ட ரேவதி, மாமா நீங்கள் மட்டும் இல்லைன்னா என்னோட அப்பாவை நீ காப்பாற்றிருக்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், என்ன ரேவதி, என்னோட தாய் மாமாவுக்காக நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னா என்ன அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜராஜா ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சு கண் முழிச்சு நம்ம கார்த்தியும் ரேவதியும் கையை பிடிச்சி ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு நம்ம ரேவதிக்கு சந்தேகம் வருது. நம்ம அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண இருந்த டாக்டரு கையில் ஒரு டேக்டூ போட்டிருந்தாரு, ஆனால் இந்த நபர்கிட்ட கையில் அது இல்லை. அப்போனா இது ஒரிஜினல் டாக்டரா அப்படின்னு சந்தேகப்பட்டு நம்ம கார்த்திகை கால் பண்ணுறாங்க. நம்ம கார்த்தியும் மயிலும் சேர்ந்து மருந்து வாங்க போயிடறாங்க. ஏன்னா இங்கே இருந்தால் ஏதாவது குமைச்சல் பண்ணி ஏதாவது குடைச்சல் கொடுத்துருவாங்க அப்படின்னு சந்திரகலா அந்த போலி டாக்டர்கிட்ட சொல்லி ஒரு மருந்து சீட்டு எழுதி நம்ம கார்த்தியும் மயிலையும் போக வச்சுறாங்க. அதே நேரத்தில் நம்ம தனக்கு ரேவதிக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை நம்ம கார்த்திகிட்ட ஃபோனை போட்டு சொன்னோன்னா கார்த்தி ஓ இப்படி இருக்குதா, நம்ம ரேவதிக்கு பார்த்துருக்கா அந்த டாக்டர் ஒரிஜினல் டாக்டருக்கு கையில் டைட்டூ இருந்தால் அப்போ இது போலி தானே, இன்றைக்கி ஆப்ரேஷனுக்கு பண்ணவருக்கு கையில் அது இல்லையா, அவர் கவனிச்சிருக்கா அப்படி சொன்ன நேரம் சகல இது சந்தேகமாக தான் இருக்குது. இந்த போலி டாக்டர் தான் இப்படி ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்க நேரம் நம்மளை மருந்து வாங்க அனுப்புவாங்க, என்னமோ சந்தேகமாக இருக்குது. டாக்டர் வீடு வரைக்கும் நம்ம போய் பார்த்துட்டு வர்றது கொள்ளலாம் அப்படின்னு டாக்டருக்கு வீட்டை தேடி போகிறாங்க. அங்கே தான் டாக்டரையும் அவரோட மனைவியையும் கெட்டு போட்டு வச்சுருக்கோம். அதோட கேஸை திறந்து விட்டுருப்பாங்க. அந்த சிலிண்டர் வெடிச்சு போய் சேருங்க அப்படின்னு சிவனாண்டி ஏற்பாட்டில் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா இங்கே கேஸ் வாடை வருது. கண்டிப்பாக இதில் சூட்சமும் இருக்குது. அப்போ டாக்டர் ஒரிஜினல் டாக்டர் இங்கே தான் இருக்காருன்னா அப்போ ஆப்ரேஷன் பண்ண வந்தவர் போலி டாக்டர், மாமாவை இப்போவே காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு கடகடன் நம்ம கார்த்தி நம்ம ரேவதிக்கு கால் பண்ணி, இந்த பாரு ஆப்ரேஷன் உங்கள் அப்பாவுக்கு பண்ண வந்திருக்கிறது போலி டாக்டர் அப்படின்னு தெரிய வருது. எப்படியாவது அவர் ஏதாவது ஒரு தில்லாலங்கடி பார்த்து மாமாவின் உயிரை பறிக்கணும் இன்னொன்று திட்டம் போட்டிருப்பார். ஏன்னா இதெல்லாம் சிவனாண்டியின் சூழ்ச்சி தான் அப்படின்னு சொன்னார். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அதனால் கண்டிப்பாக நீ ஆப்ரேஷன் பண்ண விடாமல் தடுத்துட்டு ரேவதி அப்படின்னு சொன்னாலும் நம்ம ரேவதி இதை கேட்டோன்னா அந்த அப்படியே ஓடி போகிறாங்க. ஓடி போகிற நேரம் நம்ம சந்திரா பார்க்குறாங்க. என்ன இந்த ரேவதிக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சது மாதிரி நம்ம பிரச்சனை உண்மையெல்லாம் தெரிஞ்சிட்டா என்ன, அங்கே ஆப்ரேஷன் தேட்டரில் போய் கதவெல்லாம் தட்டிட்டு இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போகிறாங்க. அந்த போலி டாக்டரும் நம்ம இப்படியாவது இந்த ஊசியை போட்டணும், இதை போட்ட உடனே ஆர்டிஃபிஷியலாக அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம், அது நடந்தாகணும், நம்ம பணத்துக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் செய்கிறோம், செய்யதை நம்மளை மாட்டிக்கிடாமல் செய்துக்கிட்டு போனோம் அப்படின்னு அந்த இடத்துல பண்ணார். இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரேவதி கதவு தட்டின உடனே ஊசியை போடாமல், என்னமா வேணும் உனக்கு, உங்கள் அப்பாவை குணமாக்க தானே ஆப்ரேஷன் நடக்குது அப்படி சொன்னார். யாருடா டாக்டர், நீனா டாக்டர், இங்கேருந்து போடா, எங்கள் அப்பாவை எங்களுக்கு பார்த்துக்க தெரியும், ஒரிஜினல் டாக்டரை எங்கள் மாமா கார்த்தி மாமா அழைச்சிட்டு வருவார், நீ போலி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல விரட்டுறாங்க. நம்ம ரேவதி சொல்லதை கேட்டு சாமுண்டீஸ்வரியும் ஓடி வராங்க. என்ன ரேவதி சொல்கிற, நீ சொல்லுறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க நேரம், ஆமாம்மா நம்மளை நல்லா ஏமாற்றிட்டாங்க இவங்க, ஒரிஜினல் டாக்டர் இல்லை, இதெல்லாம் போலியான ஒரு செட்டப்பு தான், ஒரிஜினல் டாக்டரை நேற்று வந்தவருக்கு கையில் டேக்டு இருந்து இவருக்கு கையில் அது ஒன்றும் இல்லை, அப்போனா இவர் ஏமாத்தவரோன்னு சந்தேகமாக இருந்து ஒரிஜினல் டாக்டர் வீட்டுக்கு நம்ம கார்த்தி மாமாவும் மயில் மாமாவும்
மாமாவும் சேர்ந்து போகிறாங்க. அங்கே போனப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க உண்மையை. அந்த டாக்டரை கெட்டி போட்டு கேஸ் சிலிண்டர் எல்லாம் திறந்து வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி வாயை ஆணி பிளக்குறாங்க. ஆமாம், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவனாண்டி தான் பின்னணியில் இருக்கிறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி அந்த உண்மையான டாக்டரை காப்பாற்றி ஆப்ரேஷன் மாமாவுக்கு இப்போ நடந்தே ஆகணும், உங்களால் தான் பண்ண முடியும், நீங்கள் வாங்க அப்படின்னு வந்து அழைச்சிட்டு வராங்க. கேஸ் சிலிண்டரு இப்படியெல்லாம் பண்ணினது சிவனாண்டி தான் அப்படின்னு வந்து தெரிய வருது. சிவனாண்டிக்கு தொலியை உரிக்க வந்து நம்ம கார்த்திய மயில வந்து தயாராகிட்டாங்க. ஆனால் இதுக்கு பின்னணியில் சிவனாண்டி மட்டும் தனியாக செயல்பட்டுருக்க முடியாது. அதோட பார்த்தோன்னா போலி டாக்டரை உள்ளுக்க வச்சு நம்மளை வந்து கண்டிப்பாக மருந்து வாங்க போகிறதுக்கு அப்படி இப்படின்னு அலகழிச்சிருக்க பின்னாடி கண்டிப்பாக சந்திரா சின்னத்தை இருப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம மயில் சொல்ல நேரம். அவங்க இல்லாமல் நம்ம சிவனாண்டி தன்னிச்சையாக இந்த அளவுக்கு வந்து பண்ண முடியாது. இதுக்கு பின்னாடியில் நிச்சயமாக வந்து சின்னத்தை இருக்கிறாங்க, அவங்களையும் விடக்கூடாது அப்படின்னு வந்து கோபத்தோடையே வந்து கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நமக்கு இதுக்கு பின்னாடி இருக்க நம்ம சின்னத்தையும் முகத்திரையும் இன்றைக்கி கிழிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல உண்மையான டாக்டரை அழைச்சிட்டு போய் நம்ம ராஜராஜாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி வச்சுறாங்க நம்ம கார்த்தி. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி இந்த போலி டாக்டர் உள்ளுக போனது, எங்களை மருந்து வாங்க போனது, வச்சது, இது எல்லாமே செட்டப்பு தான் அத்தை. இதுக்கு பின்னணியில் இருக்கிறது வேறு யாரும் இல்லை, உண்டை வீட்டுக்கு இரண்டாகும் பண்ணிட்டு இருக்கிறது உங்கள் தங்கச்சி சந்திரா தான் அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே சாக்காராங்க. இவங்க கணவரோடு சேர்ந்து இந்த திட்டத்தை அரங்கேற்றிருக்காங்க. அங்கே என்னென்னா ஒரிஜினல் டாக்டரை கடத்தி வச்சு எப்படியாவது அவங்க இந்த ஆப்ரேஷனை பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து செட்டப் பண்ணி சிவனாண்டி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாம் அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் நம்ம சந்திரா வந்து ஐயோ இவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான், இப்போ ராஜராஜாவும் குணமாயிருவ, நம்ம என்ன நினச்சோம் அந்த ராஜராஜாவுக்கு உயிரை பறித்து இந்த கும்பாபிஷேகம் நடக்காது அப்படின்னு வந்து ஊர் மக்கள் முன்னாடி வந்து கிரியேட் பண்ணி கடைசியில் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாமல் இருக்கனால ராஜராஜா கண்டிப்பாக தூக்கில் தொங்குவான். இதுதான் வந்து ஸ்கெட்சியான ராஜ சேதுபதி வந்து கண்டிப்பாக ஊர் மக்கள் முன்னாடி கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் தூக்கில் தொங்குவார் அப்படின்னு தான் நம்ம போட்ட ஸ்கெட்சி. ஆனால் இப்போ எல்லாமே மாறி போச்சு, என்ன பண்ண அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம சந்திரகலா வந்து நிற்க நேரம் சந்திராவுக்கு உண்மையான முகம் தெரிஞ்சு நம்ம சாமுண்டேஸ்வரியை அடித்து வெளுத்து, இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் நீ இருக்கக்கூடாது சந்திரா, நான் உன்னை என் பெத்த பிள்ளைகளை விட மேலே தான் உன்னை வச்சு வளர்த்தேன், ஆனால் நீ அதுக்கு நஞ்சு விசுவாசமாக நீ நிறைய பண்ணிட்ட, இதுக்கு மேலேயும் எங்கள் வீட்டில் இருந்து குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து முடிவெடுத்து அடித்து விரட்டுறாங்க. நம்ம மயில் சொல்கிறாங்க, அத்தை இப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்திருக்கிறீங்க, இனி நம்ம குடும்பம் கண்டிப்பாக 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும். ஏன்னா கூடையே நாரதர் வேலையை பார்த்துட்டு இருந்த அந்த சந்திராவை அடித்து வெளுத்து விரட்டியாச்சுலாம், இனி வந்து இந்த 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும் அப்படின்னு வந்து நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ராஜராஜா ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு கண்ணு விழிக்கிறாங்க. நம்ம கார்த்தியும் ரேவதி 2 கைகளையும் பிடிச்சி வந்து சேர்த்து வைக்கிறாங்க. இந்த பாருங்கள், நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு தான் மருதுவின் முகத்திலேயே கிளிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி இப்படி வந்து பண்ணிட்டான் படுபாவி, இப்போ அந்த கல்யாணம் நின்றுட்டுல அப்படின்னு வந்து உண்மை தெரிஞ்சு நம்ம ராஜராஜா சந்தோஷப்பட்டு வணக்கம்.